இடமாற்றம் அதிகமாக இருந்த கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் ஒரு வெட்டி பணிபுரிந்து பரவாயில்லை. என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இனிமே இல்லை, இப்போ தனிப்பட்ட வகையில் நடைபெறுகிற இந்த விரோதங்களினால் ஏற்படுகிறது. இது மருத்துவமனையா இல்லை பேருந்து நிலையமா, இது வந்து தொடர்ந்து காவல்துறை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கிறார்கள். அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை இப்போது எல்லா மருத்துவமனைகளிலும் இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு அட்டெண்டருக்குமே டேக் கொடுத்துருக்குறோம். அந்த டேக் கட்டின்னு வரும்போது எந்தெந்த வார்டில் யாருக்கான அட்டெண்டருங்கிறத அது இன்றைக்கி தொடர்ச்சியாக அதை பண்ணின்னு இருக்கிறோம். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் பல்வேறு மருத்துவமனைகளில் இந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கீழ்ப்பாக்கத்திலும் கூட அந்த திட்டம் பயன்பாட்டில் இருந்து வருகிறது என்றாலும் தன்னுடைய மனைவி குழந்தை பெற்றதற்காக வந்தவர், அவர் அங்கேயே இரவு தங்கியிருந்த சூழலில் இது மர்ம நபர்கள் அவரை இது மாதிரி வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ செய்திருக்கிறார்கள். என்றாலும் காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறையை பொறுத்தவரை எல்லா மருத்துவமனைகளிலும் அட்டெண்டர் விவகாரத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஒன்றும் இல்லை. அது பிஜி கட் ஆஃப் அது ஓரிரண்டு துறைகளில் அதுவும் கூட இப்போது அதாவது கட் ஆஃப் மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது கூடிக்கொண்டு தான் இருக்குது.